இந்த பாரதி சொன்னான்னு ஏன் இந்த மாதிரி பூ போட்டு பார்த்து நம்ம கல்யாணத்தை முடிவு பண்ணணும்னு நினைக்கிறீங்க? மித்ரா, எதுக்கு நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? நீ திடீர்னு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்னை கேட்டப்போ நானும் குழப்பத்தோட சரின்னு சொன்னேன். பூ வரம் கேட்கலான்னு பாரதி சொன்னதும் எனக்கு அது சரியா பட்டுச்சு. நீயும் அதுக்கு சரின்னு சொல்லி தானே வந்த. இப்போ பூ வரம் கிடைக்கலன்னதும் இதெல்லாம் தப்புன்னு சொன்னா எப்படி? இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். 2 பேரும் மனசுக்கு பிடிச்சு காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணி பாக்குறதுலாம் எந்த விதத்துல சரின்னு எனக்கு தெரியல. உங்களுக்காக நான் ஒத்துக்கிட்டேன். சரி, இப்பவும் நீங்க சொல்ற விருப்பப்படியே நான் வரேன். இந்த 2 பூ கட்டி போடுறது இதெல்லாம் வேண்டாம். நிறைய பூவை கல்யாணம் நடக்கணும்னு கட்டி போட்டு அதுல ஒரே ஒரு பூ மட்டும் வேண்டான்னு கட்டி போடுங்க. இப்பவும் சிகப்பு பூ வந்துச்சுன்னா நான் ஒத்துக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிட்டமா. நீங்களே உங்க கையால் எடுத்து கடவுள் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. போதுமா? இந்தாங்க. மித்ரா, இங்கே யாரும் எதுவும் பண்ணல. எல்லா தடவையும் நீ தான் பூ வரம் கேட்டிருக்க. என்ன வந்துச்சுன்னு பார்த்தல்ல. எனக்கு என்னமோ இதுக்கு மேலேயும் இந்த கல்யாணத்தை நம்ம பண்ணுறது சரியாக வரும்னு தோணலை. நீ தேவையில்லாமல் அவசரப்பட்டு கண்டதையும் யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத. இப்போ இந்த கல்யாணம் நடக்காமல் இருக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு படுது மித்ரா. பார்த்துக்க. அம்மா, நீங்க சொன்னபடியே நடிச்சிட்டேன். பேசின பேமெண்ட்டை கொடுத்துருங்க. டைம் ஆறுது. எனக்கு அடுத்து ஒரு சீரியல் ஷூட்டிங் இருக்கு. சாமி, உங்களுக்கு அங்க மாமரத்துக்கு கீழே தவக்கலன்னு ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அங்க போங்க. சரி சரி. என்ன மித்ரா, உனக்கு இன்னுமா புரியல? கொஞ்சம் அக்கடிச்சூடு. என்ன மித்ரா, ஷாக் ஆயிட்டியா? என்னடா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திவ்யமா தெரிஞ்ச பிள்ளையார இப்ப தூக்கிட்டு போறாங்களேன்னு பாக்குறியா? இதெல்லாம் என்னோட ஏற்பாடுதான். சினிமா ஷூட்டிங்க்குலாம் இப்படிதான் எடுத்துட்டு போவாங்க. நல்லா இருந்துச்சுல பாரதி? கூல் மித்ரா, கூல். ஐயரும் செட்டப்பு, பிள்ளையார் கோயிலும் செட்டப்பு, எல்லாத்துக்கும் மேல இந்த பூ போட்டு பாக்குற பிளான சொல்லி உன்னை ட்ராப் பண்ணி கூட்டிட்டு வந்த வரைக்கும் ஃபுல்லா என்னோட செட்டப் தான். ஏதோ ஒரு காரணத்தினால 2 தடவை கல்யாணம் தடப்பட்டு போச்சு. அதுக்காக கல்யாணமே நடக்காம போயிடுமா? இந்த பாரு, இந்த மாதிரி தேவையில்லாத பயத்தை எல்லாம் தூக்கி ஓரமா வை. இனிமே இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா யோசிக்கிறத விட்டுடு. பெரியவங்க வீட்ல நாங்க எதுக்கு இருக்கோம்? எப்ப எதை பண்ணணும் முறைப்படி பண்றதுக்கு எங்களுக்கு தெரியும்டா. சுதாகர், மித்ராவுக்கு சொல்லி புரிய வை. இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. சரி பாட்டி, நான் பேசுறேன் பாட்டி. மித்ரா, இப்பவும் நீ தெரியாம ஏதோ பயத்துல பண்ணிட்டேன்னு சொல்ற. அதனாலதான் நான் உன்னை மன்னிச்சு விடுறேன். பார்த்து நடந்துக்கோடா. சாரி பாட்டி. சரி சரி, பயப்படாத, தைரியமா இரு. பாரதி, என்னாச்சு பாரதி? ஏன் ஆதி தம்பி பேரை சொல்லிட்டு இப்படி சத்தம் போட்ட? ஏதாவது கெட்ட கனவு கண்டியா? பாட்டி, ஆதிய யாரோ ஒரு பொண்ணு கத்தியால குத்துற மாதிரி கனவு வந்துச்சு. என்ன சொல்ற பாரதி? இது முதல் தடவை இல்ல பாட்டி.
ஏற்கனவே இதே மாதிரி ஒரு கனவு வந்துச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாட்டி. அவருக்கு யாரோ ஒரு பொண்ணால பிரச்சனை இருக்குன்னு தோணுது. சரியா போச்சு போ. கை பொண்ணுக்கு கண்ணாடி வேணுமா? அந்த மித்ராவாலதான் தம்பிக்கு பிரச்சனைன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியுமே. ஆனா ஒரே மாதிரியான கனவு 2 தடவை வந்திருக்கு பாட்டி. இது சாதாரணமா என்னால எடுத்துக்கவே முடியல. என் மனசுக்கு ரொம்ப பயமா இருக்கு பாட்டி. நீ பயப்படுறது நியாயம்தான் பாரதி. இது வெறும் கனவு தானே. நீ இத நினைச்சு கவலைப்படாத. உன்னுடைய பயம் உண்மையானதுதாம்மா. உன் கணவனை சுத்தி ஒரு தீய சக்தி ஒரு மாய வலைய பின்னி அதிலிருந்து அவர் வெளியில வராம இருக்கிறதுக்காக நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா நீ அதை நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லம்மா. ஏன்னா அந்த தீய சக்திய அழிக்கிற சக்திய அந்த கடவுள் உன்கிட்ட தாம்மா கொடுத்திருக்காரு. நீ மனசு கலங்கி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நேர்மையான எண்ணங்களோட ஒரு பொண்ணு நினைச்சா அந்த பொண்ணால முடியாத விஷயம்னு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. உன் புருஷனுடைய உயிர் உன்கிட்ட தாம்மா இருக்கு. உன்னை மீறி அவரை யாராலும் எதுவும் பண்ண முடியாது. விட்ட குறை தொட்ட குறையா பல ஜென்மமா தொடர்ந்துகிட்டு இருக்குமா. உன் புருஷனுக்காகத்தான் ஒரு உயிர் தன்னோட உயிரை கொடுத்துட்டு போயிருக்கு. அது மற்றவங்களுக்கு வேணா புரியாம இருக்கலாம். அந்த உயிர் போய் தான் இந்த உயிர் வாழணுங்கிறது எழுதப்பட்ட விதி. அந்த உயிரோட சாவியையும் இந்த பிரபஞ்சம் உன் கையில தாம்மா கொடுத்துருக்கு. தீய சக்தியோட சதியால தான் இன்னைக்கு நீயும் உன் புருஷனும் பிரிஞ்சிருக்கீங்க. ஆனா அப்படி ரொம்ப நாள் அதால உங்களை பிரிச்சு வைக்க முடியாது. உன் கணவரோட உயிருக்கு எந்த பிரச்சனையும் வராம இருக்கணும்னா அதுக்கு சில விஷயங்களை நீ பண்ணணுமா. ஊருக்கு வடக்க இருக்க வனக்காளி அம்மன் கோயில்ல 15 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற மகா பூஜை ஒண்ணு நடக்க போகுதுமா. அங்க அம்மனுக்காக கங்கணம் கட்டிக்கிட்டு அங்க கொடுக்கப்படுற 3 பரிகாரங்களையும் நீ செஞ்சு முடிச்சிட்டா உன் கணவரோட ஆயுள் பலப்படும்.